ஹலோ மீன்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்த்துட்ருக்கோம். பங்கஜம் லிமிடெட் sells goods on cash as well as credit sales. The following information is extracted from their books of accounts for 1993. Total sales 1 lakh, cash sales including the above 20,000, sales return 7,000. Total debtors for the sales on 31st 12/93, closing debtors 9,000, bills receivable as on 31st 12/93 2,000, closing bills receivable, provision for doubtful debt 1,000 rupees. Total trade creditors as on 31st 12, closing creditors 10,000. You are required to calculate the debtors or receivable turnover ratio, ரெண்டு ஒன்று தான், average collection period. ஸோ எப்படி போடுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான் அந்த கான்செப்ட். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பார்க்குறது இல்லஸ்ட்ரேஷன் 13 பார்க்குறோம். ரேஷியோ அனாலிசிஸில் டேர்ன் ஓவர் கிரெடிட்டார்ஸ் டேர்ன் ஓவர் ரேஷியோ, தட் இஸ் ரிசீவபிள் டேர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள். ஆவரேஜ் அக்கௌண்ட் ரிசீவபிள் அப்படிங்கிறது நீங்கள் ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டிவைடட் பை 2. So opening accounts receivable அப்படிங்கிறது opening debtors plus opening bills receivable. Closing accounts receivable அப்படிங்கிறது closing debtors plus closing bills receivable. இதை தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம எதெல்லாம் அவைலபிளாக இருக்கோ அதை வச்சு நம்ம எப்படி அக்கௌண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் படி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கிரெடிட் சேல்ஸ் தெரியணும். ஓகேவா? இப்போ சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நெட் சேல்ஸை கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சேல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே சேல்ஸ் இருக்குது, இங்கேயும் நம்மளுக்கு என்னங்க சேல்ஸ் ரிட்டன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, நெட் சேல்ஸை கண்டுபிடிச்சிடலாமா? நெட் சேல்ஸை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். கிரெடிட் சேல்ஸ் இருக்கா? சேல்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கிரெடிட்ஸ் கேஷ் சேல்ஸ் இது. ஓகேவா? அதுக்கப்புறம் சேல்ஸ் ரிட்டர்ன் இருக்குது. அப்போ நெட் சேல்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? நெட் சேல்ஸ் ஈக்குவல் டு சேல்ஸ் மைனஸ் கேஷ் சேல்ஸ் மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன். ஓகே, நான் கிரெடிட் சேல்ஸ் மட்டும்தான் நம்ம இங்கே கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறனால ஸோ ஓகே, சேல்ஸ் நம்மளுக்கு நெட் சேல்ஸ்லேருந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துறோம். ஓகேவா? நம்மளுக்கு நெட் கிரெடிட் சேல்ஸ் தான் வேணும். ஓகேவா? இப்போ சேல்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, 1 lakh rupees இருக்குது. மைனஸ் கேஷ் சேல்ஸ் எவ்வளோ இருக்குதுங்க, 20,000. அதை லெஸ் பண்ணிக்கலாமா? மைனஸ் என்னங்க சேல்ஸ் ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குதுங்க, 7,000. ஸோ இப்போ எவ்வளோ நெட் கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தரலாமா? 1 lakh மைனஸ் 20,000 கேஷ் சேல்ஸு மைனஸ் சேல்ஸ் ரிட்டர்ன் ஒரு 7,000. ஸோ 73,000. இதுதான் நம்மளுக்கு என்னங்க 73,000. இதுதான் நம்மளுக்கு என்னங்க கிரெடிட் சேல்ஸ். ஸோ கிரெடிட் சேல்ஸ் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோமா நம்ம? ஸோ இப்போ மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிச்சு. இப்போ கீழே இருக்கிற அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிக்கணும். அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஓப்பனிங் ப்ளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஓப்பனிங் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓப்பனிங்கில் வந்து க்ளோசிங் டெட்டார்ஸ், க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் என்னவோ அதை வச்சு தான், கொடுத்துருக்குற இன்ஃபர்மேஷன் வச்சு தான் போடணும். இருக்கிற இன்ஃபர்மேஷனில் எது இல்லையோ அதை நம்ம விட்டுறலாம். ஓகேவா? இப்போ ஓப்பனிங் நம்மளுக்கு இல்லை அப்படின்னா ஓப்பனிங் விட்டுறலாம், க்ளோசிங் இல்லை அப்படின்னா க்ளோசிங்கை விட்டுறலாம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு க்ளோசிங் டெட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா? இது எல்லாமே என்னங்க ஓப்பனிங். இப்போ வந்து ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? ஸோ ஓப்பனிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிளுக்கு நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே கொடுக்கலையா? எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ளோசிங் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கொடுக்கல. ஓகேவா? அப்போ 0, அதில் எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து க்ளோசிங்.
க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். க்ளோசிங் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் என்ன வருங்க, க்ளோசிங் டெட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் வரும். க்ளோசிங் டெட்டாஸும் பில்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறப்ப இங்கே என்ன இருக்குதுங்க நம்மளுக்கு 9,000 + 2,000. 9,000 + 2,000 க்ளோசிங்கில். அப்போது 9,000 + 2,000. ஓகேவா, இதுதான் நம்மகிட்ட இருக்குது. ஓகேவா, இப்போ 2 இருந்தால் டிவைடட் பை 2 போடுவோம். இப்போ இருக்கிறதே நம்மளுக்கு 1 தான், 11,000 தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அப்போ அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் எவ்வளோங்க, 11,000 rupees தான். ஓப்பனிங் க்ளோசிங் இருந்தால் தான் டிவைடட் பை போட முடியும். ஸோ நம்மளுக்கு இருக்கிறதே 1 தான் அப்படிங்கிறனால அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஓகேவா, இப்போ டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோவில் போட்டுடலாமா, சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ ஈக்குவல் டு என்னங்க, கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், 73,000 பண்ணியிருக்கோம். டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் என்னங்க, 11,000. அவ்வளோதான், வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ 73,000 டிவைடட் பை 11,000 போடும்போது என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.636 டைம்ஸ் அப்படின்னு வருது. ஓகேவா, இப்போ இயர்லி வந்து 6 டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ரொட்டேஷன் வருது. அப்போ 2 months ஒன்ஸ் அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ரெக்கவர் ஆகிட்டே இருக்குது. ஸோ பெஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ கண்டுபிடிச்சோம். ஓகேவா, இப்போ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் கேட்டிருக்காங்களா. ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட், அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேஸ் ஆர் மந்த் இன் த இயர் டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இது போடுறது ஈஸி. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு டேஸ் ஆர் மந்த் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ டேஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இயருக்கு வந்து 365 days டிவைடட் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ 6.36 இப்படி போடலாம். ஆர்எல்ஸ் என்ன மந்த் அப்படிங்கிறப்ப 12 டிவைடட் பை 6.36 எப்படி போட்டாலும் ஓடுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா, 365 டிவைடட் பை 6.636. ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5.5 days வருது. சாரி 55 days வருது. ஓகேவா, இப்போ 55 days ஒன்ஸ் நம்மளுக்கு அமௌண்ட் ரொட்டேஷனுக்கு வந்துடுது அப்படின்னு 12 டிவைடட் பை 6.636. ஸோ இப்போ என்ன வருது 1.8 months. இதோட மீனிங் அப்படின்னா ரொட்டேஷன் வந்து நம்மளுக்கு 1.8 daysல நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு திரும்ப வந்துக்கிட்டே இருக்குது. எவ்வளோ ஷார்ட் பீரியடாக இருக்கோ அவ்வளோ ஷார்ட் பீரியடில் நம்மளுக்கு அமௌண்ட் கைக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொடக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம போடுறோம். ஓகேவா, ஸோ இப்படி போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே ஃபார்முலாவில் கூட நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் நான் வந்து இதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னொரு மெத்தட் வேணும் அப்படின்னாலும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிட்றேன். ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் டைரெக்டாக கேட்டாங்க அப்படின்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணோம், 365 days டிவைடட் பை ஆவரேஜ் டெட்டாஸ்ன்னு போட்டோம் இல்லைங்களா. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டெட்டாஸ் ப்ளஸ் bills receivable divided by credit sales into days or month எப்படி போட்டாலும் ஒன்று தான், in a year. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுங்க, க்ளோசிங் மட்டும்தான் இருக்குது இல்லையா. 9,000 + 2,000 ஆல்ரெடி நமக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி ஈஸியாக போட்டுட்டேன். இங்கே சேல்ஸ் வந்து 73,000 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா, இன்ட்டு டேஸ் போடுறனா டேஸ் போட்டுக்கலாம், மந்த் போடுறனா மந்த் போட்டுக்கலாம். 9,000 + 2,000 டிவைடட் பை 73 days 73,012. ஸோ எப்படி போட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான் வரும் பாருங்கள்.
9,000 plus 2,000 divided by 73,000 0.15 இதுலையா into 365. ஸோ பாருங்க 54.99 வருதப்பா 55 days. அதே ஆன்சர் வருதா? ஸோ இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அப்படியே போட்டுக்கலாம். 9,000 plus 2,000 divided by 73 into 12 1.8 வருதுங்களா? 1.8 months. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் யூஸ் ஆகுதோ அந்த மெத்தடில் போட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, டேட்டாஸ் டர்னோவர் ரேஷியோ அப்படிங்கிறது என்னென்னா கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள். ஓகேவா? ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓகேங்களா 365 days ஆர் 12 months டிவைடட் பை டேட்டாஸ் டர்னோவர் ரேஷியோ இப்படி போடலாம். ஆர்எல்ஸ் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா நம்மளுக்கு என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கலெக்ஷன் பீரியட் ஈக்குவல் டு 365 டிவைடட் பை 12 டிவைடட் பை டேட்டாஸ் டர்னோவர் ரேஷியோ அப்படிங்கிறதுங்க கிரெடிட் சேல்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள்னு போடுவோம் இல்லையா? இப்போ இந்த லாஸில் இருக்கிறது நம்மளுக்கு என்ன மேலே போயிருமா? அப்போ என்ன வரும் ஃபார்முலாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 365 into 12 டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு ஆவரேஜ் அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலகலாக போட்டிருக்கோம். ஏன் தலகலாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரிசீவபிள்ஸ் டிவைடட் பை கிரெடிட் சேல்ஸ் இன்ட்டு 365 ஆர் 12 months ரெண்டில் எது வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போட்டாலும் சரிதான், டைரெக்டாக இதே ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலும் ஓகே தான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.